இது வந்து கன்னியாகுமரியில் நேற்று நடந்தது. நம்ம தலைவர் தளபதி வந்து ஃப்ரீ சைக்கிள் ரைடு தான். அதுக்கு முந்தின நாள் தான் நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, லீக் ஆச்சு. அப்புறம் அந்த முஸ்லீம்ஸ் தீவிரவாதிகள் மாதிரி காட்டுறாங்க, அந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர் திறந்தாலே கடிச்சிட்டு இருக்காங்க. அதான் நம்ம தலைவரை பாருங்க, அவர் பாட்டுக்கு ஜாலியாக சைக்கிள் ஓடிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன வேணால் அவதூறு இருப்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அந்த ஒரு தாட்டில் அவர் போயிட்டுருக்காரு. ஏன்னா அவர் கிளியராக இருக்கார், மக்களுக்கு தெரியும் அவரை பற்றி. ஒரு 1 மினிட் கிளிப்பை மட்டும் வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒரு படத்தை, ஒரு முழு படத்தை ஜட்ஜ் பண்ணுவீங்க? இந்த 1 மினிட் கிளிப்பில் வந்து ஏதாச்சும் இருக்கலாம். அது நீங்கள் முழுசாக படம் பார்க்க மட்டும்தான் அதோட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 1 மினிட் கிளிப்பு மட்டும் போட்டு விஜய்க்கு எதிராக நிறைய அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது மனுஷை கண்டுக்கிறதே இல்லை. நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, என்னமோ பரப்பிட்டு போங்கன்னு அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்காரு. ஸோ இந்த அவதூறும் ஈடுபடவில்லை. நெக்ஸ்ட்டு நீ கம்மிங் டேஸ்ல நிறைய வரும் எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். இந்த வீட்டில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம இவரோட பர்சனல் செக்யூரிட்டியை வந்து பாதி தூரம் நல்லா ஓடி வருவார். திடீர்னு பார்த்தா அவரால் ஓட முடியல, டக்குன்னு கத்தடிச்சு ஒரு பைக்கில் ஏறி பைக்கில் லிஃப்ட் கேட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இறங்கி வர்றதுக்கு வருவார். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள்.